நம்ம ஒருத்தவங்க மேலே அன்பாக இருக்கோம் அப்படின்னா அந்த அன்பு உண்மையிலுமே அவங்களும் நம்ம மேலே காட்டுறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா சில பேருக்கு பழக பழக பால் புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு அன்பு ஒரு சில டைமில் கசப்பாக போயிடும். அது எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க, அவங்க மேலே ரொம்ப கேரிங்காக இருப்பீங்க, உண்மையாக இருப்பீங்க, அவங்கள ரொம்ப பாசமாக இருப்பீங்க, அவங்களுக்கு ஒன்றா துடிச்சு போயிடுவீங்க. அதேமாதிரி அவங்களோட மிஸ்காலை கூட மிஸ் பண்ண மாட்டீங்க, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருப்பீங்க. பட் ஆப்போசிட் கேரக்டர் எப்படி அப்படின்னா, நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு தப்பாக தெரியும், உங்களை குத்த சொல்லிகிட்டே இருப்பாங்க, மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படுத்திட்டே இருப்பாங்க, உங்களை அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்கள பார்த்தாலே பிடிக்காது, அந்த மாதிரி இருப்பாங்க. பட் ஆரம்பத்தில் தான் பிடிச்சிருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம மேலே ஏதோ தப்போ அப்படிங்கிறத மட்டும் யோசிக்காமல் அவங்க மேலே என்ன தப்புங்கிறத ஒரு செகண்ட் யோசிங்க. ஏன்னா அங்கே அவங்களோட திருவிளையாடல் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்கும். அவங்கள மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணவே முடியாது. உங்கள் முன்னாடி அவ்வளோ நல்ல மாதிரி பண்ணுவாங்க, நான் பர்ஃபெக்டாக தான் இருக்கேன், கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு. கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க, கரும்பு வெட்டினாலும் கதை பார்த்து வெட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு செகண்ட் யோசிங்க. ஏன்னா நம்ம அன்பு அழகானதுங்க. நீங்கள் போய் ஏமாந்து எத்தனை தடவை தான் அவங்க வாழ்க்கையை நீங்கள் அழைச்சிக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல அவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு செகண்ட் யோசிங்க. அவங்க தப்பு பண்ணாங்கன்னா ஒன்றும் சொல்லி புரிய வைங்க. சொல்லி புரிய வைக்க முடியல, அந்த இடத்துல வெளியில் வந்துடுங்க. உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிட்டு, உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு, நீங்கள் கஷ்டப்படுறது இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு. ஏன்னா இதில் ஒரு சில கேரக்டர்லாம் இருப்பாங்க, ஒன்று நம்மளை அழைச்சிக்குவாங்க, அவங்கள தானே அழைச்சிக்குவாங்க, இல்லைன்னா ஆப்போசிட் கேரக்டர் அழைச்சிருவாங்க. இந்த மாதிரி பர்சன்ஸ் ஏன்னா அவங்களோட அன்பு அவ்வளோ அழகானதாக இருக்கும். ஒரு விஷயத்தில் மூழ்கிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து மாற மாட்டாங்க. அந்த மாதிரி நான் அவங்களை சந்தேகப்பட சொல்லலை. பட் உங்களோட லைஃப்